கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு பகுதியில் உப்பளங்கள் அனைத்தும் கனமழையின் காரணமாக ஏரி போல் காட்சியளிக்கிறது என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கன்னியாகுமரி பகுதியில் குறிப்பாக கரும்பாட்டூர், சாமித்தோப்பு, புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பு உற்பத்தி தொழிற்சாலைகள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன என்பதும் கூடுதல் தகவல்களாக கிடைத்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்கள் என்ன? பவித்ரா, வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு, கரும்பாட்டூர், புத்தளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் அமைக்கப்பட்டு உப்பு தொழிலானது நடைபெற்று வருகிறது. இந்த உப்பளத்தை நம்பி ஆயிரக்கணக்கான உப்பு உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த உப்பானது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் மற்றும் கேரளாவின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் குமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சுவாமித்தோப்பு பகுதியில் உள்ள உப்பளமானது கடல் போல காட்சியளிக்கிறது. இதனால் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கரும்பாட்டூர், சுவாமித்தோப்பு, புத்தளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள உப்பு உற்பத்தி செய்யும் தொழில் தற்காலிகமாக நிறுத்தியும் வைக்கப்பட்டுள்ளது. உப்பளங்கள் அனைத்தும் தொழிலாளர்கள் இல்லாமல் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தகவலுக்கு நன்றி பிரின்ஸ்.